நமஸ்தே, வெல்கம் டு ராஜி ஹிந்தி டியூஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10ஓட க்ஷிதிஜ் புக்லேருந்து காவ்யா கண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ காவ்யா நம்ம இன்னும் கவர் பண்ணாமல் இருக்கோம். ஸோ அதில் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். அதுதான் சூர்தாஸ் கே பத். ஸோ சூர்தாஸ் கே பத் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்தாஸ் தான் எழுதியிருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் டோட்டலாக 4 பத் இருக்குது. பத் அப்படிங்கிறது போயம்ஸ், ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம திருக்குறள் படிச்சிருக்கோம்ல, திருக்குறளில் 2 லைன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இதில் வந்து போயம்ஸ் இருக்கும். போயமோட மீனிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக 4 போயம் தான். அதை தான் ஹிந்தியில் பத்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 பத், அந்த 4 பத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சூர்தாஸ் பற்றின ஒரு சின்ன इंट्रोडक्शन. सो इनका जन्म सन 1478 में माना जाता है. सो வந்து 1478 பிறந்திருக்காரு. एक मान्यता के अनुसार इनका जन्म मथुरा के निकट रुनकता या रेणुका क्षेत्र में हुआ था. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவல் டேட், ஆக்சுவல் பிளேஸ் இவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னு தெரியாது. பட் எல்லாம் சொல்கிறத வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் மதுராவில் பிறந்திருக்கலாம், மதுரா பக்கத்தில் இருக்கிற रुनकता இல்லைன்னா रेणुका அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. जबकि दूसरी मान्यता के अनुसार इनका जन्म स्थान दिल्ली के पास सीही माना जाता है. இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா டெல்லி பக்கத்துல சிஹி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க பிறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. महाप्रभु वल्लभाचार्य के शिष्य सूरदास अष्टछाप के कवियों में सर्वाधिक प्रसिद्ध हैं. ஸோ வந்து மகாபிரபு வல்லபாச்சாரிய இவர் வந்து ஒரு டீச்சர், ஓகேங்களா? இவங்களோட சிஷ்ய அதான் யாருன்னா நம்ம சூர்தாஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டராக இருந்திருக்காரு. அஷ்டசாப்னா அந்த மெயினான ரைட்டர்ஸில் இவரும் ஒருத்தவர். सूर वात्सल्य और श्रृंगार के श्रेष्ठ कवि माने जाते हैं. इनकी मृत्यु 1583 में पारसौली में हुई थी. ஸோ வந்து இவர் எங்கே இறந்திருக்காரு, எப்போ இறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1583 எந்த ஊரில் அப்படின்னா பார்சோலி. ஓகே, இவர் எழுதியிருக்கிறது 3 புக்கு. அந்த 3 கிரந்த்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய வால்யூம்ஸ் ஆஃப் புக். அதோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சூர் சாகர், சாகித்ய லஹரி, சூர் சாராவலி. 3 புக்கு, 3 கிரந்த் எழுதியிருக்காரு. அது என்னன்னா சூர் சாகர், சாகித்ய லஹரி, சூர் சாராவலி. இப்போ இந்த சூர்தாஸ் கே பத் எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூர் சாகருங்கிற கிரந்த்ல இருந்தா எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான அது வந்து வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ், ஓகேங்களா? வால்யூம்ஸ் ஆஃப் போயம் இருக்கும். அதுல ஒரு சாப்டர் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரமர் கீத். அந்த பிரம்மர் கீத்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த உங்களுக்குரிய சிலபஸை எடுத்திருக்காங்க இந்த சூர்தாஸ் கே பத் அப்படிங்கிறது. அந்த பிரம்மர் கீத் அப்படின்னா என்னன்னா இந்த லெசனில் அது இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கதை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்தாஸ் யாரை பற்றி எழுதுவாங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் பற்றி தான் எழுதுவாங்கன்னா கிருஷ்ண பக்தர், ஓகேங்களா? அப்போது அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் விருந்தாவன்லேருந்து மதுராவுக்கு போயிடுவார். விருந்தாவனுக்கு அவருக்கு அந்த கோபிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஸ்ரீகிருஷ்ணர் எங்கே போயிட்டாரு, விருந்தாவன்லேருந்து மதுராவுக்கு போயிட்டாரு. இப்போ வந்து இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு, கோபிகள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணர் வருவார் அப்படின்னா. ஆனால் கிருஷ்ணர் வராமல் யார் அனுப்பியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தவ் அப்படிங்கிற அவரோட ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்காரு. உத்தவ் அனுப்பி என்ன மெசேஜ் கொடுத்துருக்காருன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த அன்பு வைக்கிறது, என்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வேண்டாம். நீங்கள் வந்து யோக் சாதனா பண்ணுங்க. யோக் சாதனா அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை யார்கிட்ட சொல்லி விடுறாங்க, ஸ்ரீகிருஷ்ண உத்தவ் கிட்ட. ஸோ உதவ் வந்து இதை கோபிகள் எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. கோபியான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். கோபிகள் எல்லார்கிட்டையும் சொல்கிறப்ப அந்த கோபிகளுக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா அவங்க எல்லாருமே யார் மேலே ரொம்ப பாசமாக, ரொம்ப அன்பாக, யாரை வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க, யார் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் மேலே. ஆனால் அவர் வராமல் உதவ் வந்து இந்த மெடிடேட் பண்ணுறதுக்கான இந்த மெசேஜை சொல்லவும் அவங்களுக்கு அது பிடிக்கலை. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா பௌரா அப்படின்னா என்னதுன்னா ஒரு பி ஒன்று வருது. அந்த பி வர்றப்ப இப்போ டைரக்டா நம்ம உதவை திட்ட முடியாது, டைரக்டா உதவை வந்து நம்ம இல்லை நீங்கள் சொல்றது எங்களால கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பி என்னன்னு சொல்லுவாங்கன்னா பௌரான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அந்த பி கிட்ட, அந்த பி அப்படின்னா தேனி, அந்த தேனி கிட்ட சொல்ற மாதிரி யார்கிட்ட சொல்றாங்க, நம்ம உதவ் கிட்ட சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பேக் ஸ்டோரி. இதுக்கப்புறம் தான் நம்ம இங்க இருந்து தான் நம்ம சூர்தாஸ் கே பத் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சூர்தாஸ் கே பத்ல டோட்டல் 4 பத் இருக்கு, ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பத் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பத் பார்த்துடலாம். उदा तुम हो अति बड़भागी, अपरस रहत स्नेह तगाते, नाहिन मन अनुरागी, पुरैनी पात रहत जल भीतर, तारस देना दागी,
जो जल माँ तेल की गागरी बूंद न ताको लागी, प्रीति नदी में पाव न बोरयो, दृष्टि न रूप परागी, सूरदास अबला हम बोरी குர் சாட்டி ஜோம் பாகி. ஸோ இந்த போயமில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து உத்தவ் கிட்ட பேசுகிறாங்க. இந்த போயமில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம உத்தவ் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பாக்யசாலின்னு ரொம்ப லக்கி, பட் பாக்ய அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்குல்ல. ஸோ உத்தவ் கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப லக்கி, நீங்கள் வந்து கிருஷ்ணர் பக்கத்துலேயே இருக்கீங்க. ஆனால் கமல் கா பத்தா அப்படிங்கிறது என்னதுன்னா, லோட்டஸோட இலை பார்த்துருக்கீங்களா, அது தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அது மேலே தண்ணி விழுந்தாலும் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். அந்த லோட்டஸோட இலை மேலே நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் அதை ட்ராப்பாக தான் நிற்குமே தவிர அதோட சேராது. அதே மாதிரி தான் நீங்களும் கிருஷ்ணரோடே இருக்கீங்க, ஆனாலும் அவரோட அந்த அன்பில் நீங்கள் மூழ்கலை. செகண்டாக இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, தேல்கி காக்ரி அப்படின்னா, ஒரு சின்ன இது பாட் எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்ன மண்பானை எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் ஆக என்ன ஆயிரும்னா அந்த எண்ணெய் வந்து வெளியவும் வந்துடும், அந்த பாட்டுக்கு வெளியே வந்துடும். அந்த பாட் ஃபுல்லாமே ஆயிலியாக ஆயிரும். அந்த தேல்கி காக்ரி அந்த பாட்டை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டில் என்ன ஆகாது, தண்ணி ஒட்டாது. அதே மாதிரி தான் உத்தவ் நீங்களும் இருக்கீங்க, கிருஷ்ணர் கூடவே இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த அன்பை வந்து நீங்கள் அனுபவிக்கவே இல்லை. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரீத்தி நதி மே பாவ் ந பரியோ திருஷ்டி ந ரூபி பராகி. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரேம் நதி அப்படின்னா இந்த அன்போட இருக்கிற அந்த நதினா என்னது, ரிவர். அந்த அன்பு இருக்கிற ஆறுல நீங்க காலை கூட நனைக்கல, ஆனா நாங்க முழுசா அதுல நனைஞ்சிருக்கோம். ஸோ கடைசியா வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இந்த एक्सप्लेनेशनல பார்க்கலாம். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் தான் சொல்லியிருக்கேன். इन पंक्तियों में गोपियां उद्धव से व्यंग्य करती हैं, कहती हैं कि तुम बहुत ही भाग्यशाली हो जो कृष्ण के पास रहकर भी उनके प्रेम और स्नेह से वंचित हो. சொன்னேன்ல, நீங்க கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்கீங்க, ஆனா அவரோட அன்பு உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, நீங்க அவரோட அன்புல இன்னும் விழுகவே இல்லை. तुम कमल के उस पत्ते के समान हो जो रहता तो जल में है परंतु जल में डूबने से बचा रहता है. நீங்க வந்து அந்த லோட்டஸோட இலை மாதிரி அது தண்ணிலே இருக்கும், ஆனா அந்த தண்ணிக்குள்ள மூழ்காத, தண்ணி அது மேல படாது. அது மாதிரி தான் நீங்களும். जिस प्रकार तेल की गगरी को जल में भिगोने पर भी उसमें पानी की एक बूंद भी नहीं ठहर पाती, ठीक उसी प्रकार तुम कृष्ण रूपी प्रेम की नदी के साथ रहते हुए भी उसमें स्नान करने की बात तो दूर, तुम पर तो कृष्ण प्रेम की एक छींट भी नहीं पड़ी है. அந்த பாட் சொன்னேன்ல, ஆயில் இருக்கிற ஒரு பாட் வந்து தண்ணியில் போட்டாலுமே அதில் எப்படி தண்ணி ஒட்டாதோ அதே மாதிரி தான் நீங்களும். நீங்கள் அதில் மூழ்கிறத விடுங்க, உங்கள் மேலே ஒரு சின்ன ட்ராப் கூட இல்லை, சீண்ட் அப்படின்னு ஒரு ட்ராப் கூட, அந்த கிருஷ்ணரோட அன்பில் இருக்கிற அந்த ஒரு ட்ராப் கூட உங்கள் மேலே விழுகலை. ஸோ உங்களுக்கு அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. तुमने कभी प्रीति रूपी नदी में पैर नहीं डुबाए. प्रीति रूपी नदी அப்படின்னா இந்த அன்பு கடல் और அன்பு ஆறு, நதி அப்படின்னா ஆறு, அதுல வந்து நீங்க காலை கூட நினைக்கல. तुम बहुत विद्यावान हो इसलिए कृष्ण से प्रेम नहीं रंगे, परंतु हम भोली भाली गोपिकाएं हैं इसलिए हम उनके प्रति ठीक उस तरह आकर्षित हुए हैं जैसे चींटियां गुड़ के प्रति आकर्षित होती हैं, हमें उनके प्रेम में लीन है. ஸோ லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த அன்பு என்னன்னு சொல்லி அனுபவிக்கலாம், ஆனா நாங்க வந்து யார் மாதிரி, கடைசியா வந்து அவங்கள பத்தி சொல்றாங்க. இது வரைக்கும் உத்தவ் பத்தி சொன்னாங்க, நீங்க வந்து கிருஷ்ணர் கூடவே இருந்திருக்கீங்க, ஆனா அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நீங்க அந்த லோட்டஸ் ஃப்ளவரோட இலை மாதிரி இருக்கீங்க, அந்த ஆயில் இருக்கிற அந்த பாட் மாதிரி இருக்கீங்க, அதே மாதிரி அந்த அன்புல நீங்க கால் கூட நினைக்கலாம். ஆனால் நாங்க கோபிகள் எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, நாங்க குடுக்கே பாஸ் ஜானவாலி சீட்டி, குடு அப்படின்னா வெள்ளம் வச்சிருந்தோம் அப்படின்னால அதை சுத்தி என்ன வந்துடும், எறும்பு வைக்க ஆரம்பிச்சிருமா. அந்த எறும்பு என்ன பண்ணும், அந்த வெள்ளத்தை சாப்பிட்டு கடைசியில் அதிலே செத்துரும். அதே மாதிரி தான் நாங்க வந்து கிருஷ்ணர் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோம்னா, அந்த வெள்ளத்துல எப்படி எறும்பு போய் ஒட்டிட்டு அதவே சாப்பிட்டு அதிலே இறந்துருமோ, அதே மாதிரி தான் எங்க அன்பு வந்து அவர் மேல எப்பயுமே இருக்கும். நாங்க அந்த அன்புலயே வந்து கடைசி வரைக்கும் இருப்போம், உங்களை மாதிரி எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பத்து. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் பத்துக்கு போயிடலாம்.
मन की मन ही मांझ रही, कहिए जाए कौन पे उधो, ना ही परत कही, अवधि असार आस आवन की, तन मन बिथा सही, अब इन जोक संदेशनी सुनी सुनी, बिरहिनी बिरह दही, चाहती हुंती गहरी, जितही ते उड़ते धार बही, सूरदास अब धीर दिरही, क्यों मर्यादा ना लाही. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இதோட பேக் ஸ்டோரி என்னாச்சு. நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணியிருந்தாங்க, மெடிடேஷன் பண்றதுக்காக ஒரு மெசேஜை கொடுத்து யார்கிட்ட சொல்லி விட்டுருந்தாங்க, உதவ் கிட்ட. இப்போ ஊதவை ஃபர்ஸ்ட் திட்டுற மாதிரி பேசியிருக்காங்க கோபிகள். இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊதவ் அந்த மெடிடேஷன் சொல்ற அந்த மெசேஜை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து எங்களுக்கு பிடிக்கல, ஆல்ரெடி நாங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கோம், ஆனால் நீங்கள் அந்த கஷ்டத்தில் ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தீயில இன்னும் எண்ணெய் ஊத்துற மாதிரி நீங்கள் கொடுத்த அந்த மெசேஜ் இருக்கு அப்படிங்கிறத இந்த போயம்ல சொல்ல வராங்க. ஸோ வந்து इन पंक्तियों में गोपियां उद्धव से कहती हैं कि उनकी मन की बात मन में ही रह गई. ஸோ கோபிகள் வந்து உதவ் கிட்ட என்ன சொன்னாங்க, நாங்கள் மனசுல நிறைய விஷயம் சொல்றதுக்காக வச்சிருந்தோம். யார்கிட்ட சொல்றதுக்காக, கிருஷ்ணர் கிட்ட சொல்றதுக்காக நிறைய விஷயம் நாங்கள் மனசுல வச்சிருந்தோம். ஆனா இப்போ அது எங்களால சொல்ல முடியல. மன் கி பாத் மன் में ही रह गई. அந்த மனசுல இருக்கிற விஷயம் மனசுலயே தங்கிருச்சு. वे कृष्ण से बहुत कुछ कहना चाहती थी परंतु अब वे नहीं कह पाएंगी. இப்போ அவங்களால கிருஷ்ணர் கிட்ட அந்த விஷயங்களை எதுவுமே சொல்ல முடியாது. वे उद्धव को अपने संदेश देने को उचित बात नहीं समझती. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணும்னா டைரெக்டாக அவங்க கிட்ட சொன்னால் மட்டும்தான் புரியும். யார்கிட்ட புரியுமோ அவங்க கிட்ட தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த அன்போ அந்த அக்கறையோ எதுவுமே இல்லை, உங்களுக்கு அது புரியாது. நாங்கள் எப்படி உங்ககிட்ட சொல்றது, உச்சித் பாத்திரம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஏற்ற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. யாருக்கு தோணுது, உதவை பார்த்து கோபிகளுக்கு தோணுது. समझते हैं और कहते हैं कि उन्हें बातें सिर्फ कृष्ण से कहनी है, किसी और को कहकर संदेश नहीं भेज सकती. நாங்கள் எங்கள் மனசில் நினைக்கிறது டைரெக்டாக கிருஷ்ணர் கிட்ட தான் சொல்லுவோம், நாங்கள் இது வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. वे कहते हैं कि इतने समय से कृष्ण के लौट कर आने की आशा को हम आधार मानकर तन मन हर प्रकार से विरह की में व्यथा सह रही थी, ये सोचकर कि आएंगे तो हमारे सारे दुख दूर हो जाएंगे. ஸோ இத்தனை நாளாக அவங்க வந்து அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த டைரெக்டாக கிருஷ்ணர் கிட்ட சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக கிருஷ்ணர் வருவாங்க, அதுக்காக நாங்கள் அதவே ஒரு ஆதார்னா அதவே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக வச்சு இப்போ இன்னைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க, கிருஷ்ணர் இன்னைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வராமல் உங்களை அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதுவே எங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்குது. எங்களால் நீங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த எதையுமே அவர்கிட்ட இப்போது சொல்ல முடியாது, உங்ககிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொல்ற வேண்டிய விஷயத்த யாருக்கு தான் புரியும், கிருஷ்ணருக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. परंतु श्री कृष्ण ने हमारे लिए ज्ञान योग का संदेश भेजकर हमें और भी दुखी कर दिया. நாங்கள் ஆல்ரெடி அவர் வராத கஷ்டத்தில் இருந்தோம், ஆனால் அவர் அந்த மெடிடேட் பண்ணுங்க, உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க, இந்த மாதிரி அன்பு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த மெசேஜை கேட்டுட்டு எங்களுக்கு இன்னும் அதிகமான சோகமும் கஷ்டமும் வந்துருச்சு. இது வந்து எது மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு, அந்த எரியிற தீயில எண்ணெய் ஊத்துன மாதிரி இருந்ததாம். विरह की आग में और भी जलने लगी. विरह की आग अपना அந்த எரியிற தீயில இன்னும் எண்ணெய் ஊத்துன மாதிரி. ऐसे समय में कोई अपने रक्षक को पुकारता है परंतु हमारे जो रक्षक हैं वही आज हमारे दुख का कारण. இந்த மாதிரி நேரங்கள் எல்லாமே வந்து நமக்கு யார் நம்மளை காப்பாற்றுவாங்களோ அவங்கள தான் நாங்கள் கூப்பிடுவோம். எல்லாருமே இப்போ கஷ்டம் வர்றப்ப யார் நம்மளை காப்பாற்றுவாங்களோ அவங்கள நினச்சி தான் வேண்டிப்போம், அவங்கள தான் கூப்பிடுவோம். ஆனால் இந்த தடவை அந்த கஷ்டம் கொடுத்ததே யார் தானா, அந்த ரக்ஷக் தான். யார் எங்களை காப்பாற்றணுமோ அவங்க தான் எங்களுக்கு அந்த கஷ்டத்தையே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யாரு, கிருஷ்ணர் தான் அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. हे उद्धव अब हम धीरज क्यों धरे, कैसे धरे जब हमारी आशा का एकमात्र तिनका भी डूब गया. இப்போ நாங்க அமைதியா இருந்து என்ன யூஸ் இருக்கு, இப்போ வந்து அதுக்கு ஒரு யூஸும் இல்லை. இப்போ நாங்க அமைதியாவோ பொறுமையாவோ இருக்கிறதுக்கு ஒரு யூஸும் இல்லை. எங்களோட அந்த அன்புக்கு மரியாதையே இல்லாம போயிருச்சு. அதனால பிரேம் கி உல்லங்கனா மரியாதா கா உல்லங்கன் கியா ஹை. ஸோ வந்து என்ன சொல்றாங்க, இப்போ நாங்க வந்து எங்களோட அந்த அந்த அன்பை வந்து உடைக்க போறோம், அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறோம்னு சொல்றாங்க. பிரேம் கி மரியாதா ஹை கி பிரேம் கே பதலே பிரேம் ஹி தியா ஜாய்.
ஸோ வந்து அன்போட ரெஸ்பெக்ட், அன்புக்கு நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டான அர்த்தம்னா நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சோம்னா அவங்க நமக்கு அன்பு திருப்பி கொடுக்கணும், அது தானே கரெக்டானது. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க? இது எல்லாமே கோபிகள் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? ஊதவ் கிட்ட சொல்கிற மாதிரி அந்த பௌரா கிட்ட சொல்கிறாங்க. பௌரானா என்னது? அந்த தேனி, அந்த பீ கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா ஊதவ் கிட்ட டைரெக்டாக சொன்னோம் அப்படின்னா அவர் தப்பாக நினச்சிப்பாரு அப்படிங்கிற காரணத்தினால. पर श्री कृष्ण ने हमारे साथ छल किया है. श्री कृष्ण வந்து நாங்கள் அவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கோம் தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? எங்களை ஏமாத்தியிருக்காரு. छल किया है. छलனா என்னது? ஏமாத்தியிருக்காரு. उन्होंने मर्यादा का उल्लंघन किया. எங்களோட அந்த எங்களுக்கு மரியாதை கொடுக்கல. மரியாதை का उल्लंघन அப்படின்னா அது உடைச்சிருக்காரு. அந்த ரெஸ்பெக்டே வந்து அவர் உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செகண்ட் பத். இப்போ மூணாவது பத்தில் நம்ம கோபிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, हमारे हरी हारिल की लकड़ी मन क्रम बचन नंद नंदन और यह दृढ़ करी पकड़ी जागत सोवत स्वप्न दिवस निसी कहना काना जकरी सुनत जोग लागत है ऐसो ज्यों करुई ककरी सु तो व्याधि हमको ले आए देखी सुनी न करी यह तो सूरत नहीं ले सांपो जिनके मन चक्री. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க? நம்ம இது ஃபுல்லாமே வந்து அவங்க மனசில் இருக்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. யார்? கோபிகள். யார்கிட்ட? ஊதவ் கிட்ட. ஆனால் ஊதவ் கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் யார்கிட்ட சொல்கிறாங்க? அந்த பௌரா கிட்ட சொல்கிறாங்க. அந்த பௌரா கிட்ட சொல்கிறதுனால தான் இந்த ஹோல் அந்த சாப்டரோட பேர் வந்து பிரமர் கீத். ஆனால் பிரமர் கீத்லேருந்து அவங்களோட இந்த லெசன் எடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? சூர்தாஸ்கே பத்து. இப்போ நம்ம மூணாவது பத்து பார்த்துருக்கோம். இந்த மூணாவது பத்துக்கு அர்த்தம் என்னதுன்னா, இதில் முக்கியமான ஒரு வேர்டு வருது, ஹாரில். ஹாரில் கி லக்ரி அப்படின்னு வருது. இப்போ ஹாரில்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்கும், ஓகேங்களா? அந்த ஹாரில் பேர்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கிட்ட ஒரு வுட் பீஸை வச்சுக்குமா, வுட்டன் பீஸ், ஒரு வுட்டு வச்சுக்குமா, ஒரு குச்சி வச்சுக்கும். அந்த குச்சியை எப்பயுமே அது கூடயே தான் வச்சுருக்கும். அதுதான் அதோட லைஃப். லைக் அது இருந்தால் தான் அதுக்கு உயிர் இருக்குங்கிற மாதிரி அந்த ஹாரில் பக்ஷி என்ன பண்ணும்? எப்பயுமே அந்த வுட்டன் பீஸ், அந்த வுட்டன் ஸ்டிக்கை அது கூட வச்சுருக்கோம், ஓகேங்களா? அதே மாதிரி தான் நாங்கள் ஹாரில் பக்ஷி மாதிரி கிருஷ்ணரை எங்கள் கூட நினச்சிருந்தோம். அவர் எப்பயுமே எங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு உயிர் இருக்குங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். ஆனால் என்னன்னா எந்நேரமும் தூக்கத்துலையும் சரி, எந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறப்பையும் சரி, எந்நேரமும் நாங்கள் கிருஷ்ண அப்படின்னு சொல்லி அவரவே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க, அன்பு வைக்காதீங்க, அந்த மாதிரி என்னை வந்து நினச்சிக்கிட்டே இருக்காதீங்கிற அந்த மெசேஜை அனுப்புனது எங்களுக்கு கடுவி கக்கடி அப்படின்னா நல்ல கசப்பான ஒரு அந்த வெஜிடபிள் இருக்கும்ல, பாவக்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்குது எங்களுக்கு. அவர் சொன்ன அந்த மெசேஜ் எப்படி இருக்கு? அந்த பாவக்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த அன்புங்கிற வியாதி எங்களுக்கு இருக்குது. இதை வந்து எங்களால் மாற்ற முடியாது, நாங்கள் மாற்றிக்கவும் மாட்டோம். சஞ்சல்னா யார் வந்து ஒருத்தவங்க மேலே ஒரு நாள் அன்பு வச்சுருக்காங்களோ, இன்றைக்கி ஒருத்தவங்க மேலே, நாளைக்கு இன்னொருத்தவங்க மேலே அன்பு வச்சுருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜை நீங்கள் சொல்லுங்கள், எங்ககிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்க? ஊதவ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இப்போது एक्सप्लेनेशन பார்த்துடலாம். इन पंक्तियों में गोपियाँ कहती हैं कि कृष्ण उनके लिए हारिल की लकड़ी है. ஸோ கோபிகள் என்ன சொல்கிறாங்க? கிருஷ்ணர் வந்து இவங்களுக்கு எப்படி ஹாரில் கி லக்கடினா அந்த பேர்டு எப்படி அந்த வுட்டை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும்ல, அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு कृष्णर जिस तरह हारिल पक्षी लकड़ी के टुकड़े को अपने जीवन का सहारा मानता है, उसी प्रकार श्री कृष्ण भी गोपियों के जीने का आधार है. எப்படி அந்த ஹாரில் பேர்டு வந்து அந்த வுட்டன் பீஸ், அந்த வுட்டன் ஸ்டிக் அதோட வாழ்வாதாரமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் யார்? ஸ்ரீ கிருஷ்ணர். उन्होंने मन कर्म और वचन से नंद बाबा के पुत्र कृष्ण को माना है. எங்களோட முழு மனசாக நாங்கள் வந்து யாரை எங்கள் உயிராக நினச்சிட்டு இருக்கோமா? கிருஷ்ணன், நந்த் பாபா கே புத்திர. நந்த் பாபா யார்? நம்ம ஸ்ரீ கிருஷ்ணனோட அப்பா பேர் நந்த், அவரோட பையன் தான் யார்? கிருஷ்ணர். அவரை தான் நாங்கள் வந்து என்ன நினச்சிருக்கோம்? எங்களோட உயிராக நினச்சிருக்கோம். गोपियाँ कहती हैं, जागते हुए, सोते हुए, दिन में, रात में, स्वप्न में हमारा रोम रोम कृष्ण नाम जपता है. நாங்கள் கோபிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, தூங்கிட்டு இருக்கிறப்ப, டேல நைட்டில், அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டு இருக்கப்ப கனவு வரும், எந்நேரமும் நாங்கள் வந்து எங்களோட ரோம் அப்படின்னா எங்களோட அந்த டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எங்களோட
உடம்புல ஃபுல்லா உடம்பு மனசு எல்லா விதத்திலும் யார் தான் இருக்காங்க, கிருஷ்ணர் தான் இருக்காங்க. उन्हें उद्धव का संदेश कड़वी ककड़ी के समान लगता है. कड़वी ककड़ी என்ன சொன்னா அந்த பாவக்காய் மாதிரி, அந்த நியூஸ் வந்து எப்படி இருக்கு, அந்த பாவக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கான். हमें कृष्ण के प्रेम का रोग लग चुका है. कृष्ण के प्रेम का रोगனா அந்த காதல் வியாதி எங்களுக்கு ஒட்டிக்கிச்சு. அதை வந்து அதுல இருந்து எங்களால வெளியே வர முடியாது. पर आपके कहने पर योग का रोग नहीं लगा सकती, क्योंकि हमने तो इसके बारे में ना कभी सुना, ना देखा और ना कभी इसको भोगा है. ஸோ வந்து நீங்கள் சொல்கிற அந்த மெடிடேஷனில் எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அது பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, செஞ்சதும் கிடையாது. ஸோ இனிமேல் வந்து நாங்கள் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா எங்களுக்கு காதல் வியாதி ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. आप जो यह योग संदेश लाए हैं वो उन्हें जाकर सौंपे जिनका मन चंचल हो, चूंकि हमारा मन पहले ही कहीं और लग चुका है. ஸோ வந்து இந்த நீங்கள் மெசேஜ் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, இந்த மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லி, இது வந்து யார்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா, யார் வந்து இன்னைக்கு ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்க, நாளைக்கு ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்க, நீங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்கள், எங்ககிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா எங்கள் மனசு நாங்கள் யார்கிட்ட கொடுத்துட்டோம், நாங்கள் கிருஷ்ணர் கிட்ட கொடுத்துட்டோம். ஸோ எங்களுக்கு இது நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இது புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து 3வது பத்து. லாஸ்ட் பத்து 4th. ஹரி ஹே ராஜ்நீதி படி ஆயே. இப்போ வந்து யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க மனசில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பதில் வந்து ஊதா பற்றி சொல்லியிருப்பாங்க, நீ வந்து இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 2 பதிலையும் வந்து நம்ம கோபிகள் வந்து என்ன மனசில் நினச்சிருக்காங்களோ அதை பற்றிலாம் சொன்னாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க, அந்த கொடுத்த அந்த மெசேஜ் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 4வது பதில் வந்து ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி சொல்லியிருப்பாங்க. सो हरि है राजनीति पढ़ी आए, समुझी बात कहत मधुकर के समाचार सब पाए, एक अति चतुर हुते पहले ही अब गुरु ग्रंथ पढ़ाए, बड़ी बुद्धिमान जानी को उनकी जोग संदेश पढ़ाए, उदो भले लोग आगे के परहित डालते धाए, अब अपने मन फेर पाहिए चलत जो हुते चुराए, ते क्यों अनीति करें आपुन, जे और अनीति छुड़ाए, राज धर्म तो यह है सूर जो प्रजा न जाही सताए. இப்போ கிருஷ்ணர் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து ஆல்ரெடி ரொம்ப புத்திசாலி. அவர் வந்து எங்கே போயிட்டார், இப்போ மதுராவுக்கு போய் நிறைய புக்ஸ் படிச்சு இன்னும் புத்திசாலி ஆயிட்டார். அவர் ராஜ்நீதி பண்ண ஆரம்பிச்சிட்டார். ராஜ்நீதினா என்னது, பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பாலிடிக்ஸ்னா என்னது, எங்கெல்லாம் நமக்கு லாபம் கிடைக்குதோ அங்கே போகிறது. ஸோ வந்து நமக்கு லாபம் பார்த்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது பழகிறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஊதோ நீங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாடையாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ராஜாவோட ராஜ் தர்மம் அப்படின்னு என்னது, ஒரு ராஜாவோட கடமை என்னது, அவங்களோட மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. அவங்க கூட அநீதி அப்படின்னா அநியாயம் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது தான். ஆனால் எங்கள் கூட பெரிய அநியாயம் நடந்திருக்கு, இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த போயம்ல சொல்லியிருக்கோம். இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். गोपियां कहती हैं कि श्री कृष्ण ने राजनीति पढ़ ली है. राजनीति என்ன சொல்லினா பாலிடிக்ஸ் பண்றாரு. நம்ம கிருஷ்ணர் வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சார், பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. गोपियां बात करती हुई व्यंग्यपूर्वक कहती हैं कि वे तो पहले से ही बहुत चालाक थे. சிரிச்சுக்கிட்டே வந்து வம்பிழுக்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, श्री कृष्ण முன்னாடியே ரொம்ப புத்திசாலியா இருந்தாரு. अब उन्होंने बड़े बड़े ग्रंथ पढ़ लिए हैं. இப்போ வந்து பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் படிச்சு இன்னும் வந்து ரொம்ப புத்திசாலி ஆயிட்டாரு. அதனால தான் तभी तो हमारे बारे में सब कुछ जानते हुए भी उन्होंने हमारे पास उद्धव के योग का संदेश भेजा. அதனால தான் அவர் எங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சும் ஊதவ் கிட்ட என்ன மெசேஜ் சொல்லி கொடுத்து விட்டுருக்காரு, இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்கிற மெசேஜ் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காரு. उद्धव जी का इसमें कोई दोष नहीं है, ये भले लोग हैं जो दूसरे के कल्याण करने में आनंद का अनुभव करते हैं. இப்போ வந்து ஊதவை திட்டுறாங்க, ஆனால் எப்படி திட்டுறாங்க, டைரக்டாக திட்டாம சிரிச்சுக்கிட்டே ஜாடையாக திட்டுறாங்க. ஊதவ மாதிரி ஒரு நல்லவங்க நான் பார்த்ததே கிடையாது. இவங்கள மாதிரி நல்லவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. दूसरों का कल्याण करने में आनंद பார்த்தேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா எங்களுக்கெல்லாம் நல்லது தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாடையா வந்து யாரை திட்டுறாங்க, ஊதவை திட்டுறாங்க. கோபியா ஊதவ் से कहती हैं
कि आप जाकर कहिएगा कि यहाँ से मथुरा जाते वक्त श्री कृष्ण हमारा मन भी अपने साथ ले गए थे, उसे वे वापस कर दें. கடைசி வந்து உதவ் கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி உதவன்னா நீங்க வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட போவீங்கல்ல, அப்போ இந்த விஷயத்த நாங்க சொன்னோம்னு சொல்லிடுங்க. அவரு விருந்தாவன்ல இருந்து மதுராக்கு போறப்பவே எங்களோட மனசையும் அவர் கூட எடுத்துட்டு போயிட்டார், அதை முதல்ல திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. अपने साथ ले गए उसे वापस कर दे. वे अत्याचारियों को दंड देने का काम करने मथुरा गए हैं, परंतु वे स्वयं अत्याचार करते हैं. அவர் மதுராவுக்கு எதுக்கு போயிருக்காரு, அங்க நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் நிறுத்துறதுக்காகவும் அங்க யாராவது தப்பு பண்றாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் அங்க போயிருக்காரு. ஆனா அவரே எங்க கூட ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்களோட மனசை திருடிட்டு போயிட்டாரு. आप उनसे कहिएगा कि एक राजा का हमेशा चाहिए कि वो प्रजा की हित का ख्याल रखे. ஒரு ராஜா வந்து என்ன பண்ணணும், உங்களோட மக்கள் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணணும். அந்த நல்லது எங்களுக்கு பண்ணலை, எங்களுக்கு அந்த நல்லது நடக்கலை. ஸோ வந்து அதை அவரை பண்ண சொல்லுங்க. உன்னை கிசி பிரகார் கா கஷ்ட नहीं पहुंचने दे, यही है राजधर्म. ஸோ அந்த மக்கள் எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுங்கிறது தான் ஒரு ராஜாவோட கடமை. அதை அவர் பண்ணலை, அதை அவரை ஃபர்ஸ்ட் வந்து பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு இந்த 4 பத்தும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது வந்து அவங்க சூர்தாஸ் வந்து அவங்க போயம் மாதிரி எழுதியிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே அதுக்கு மீனிங் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ மீனிங் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக எழுத முடியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிய வேண்டியது மீனிங் தான். ஸோ இதில் இந்த சாப்டரில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம வந்து இதுக்கு ஃபர்தராக வேறு என்னென்ன வீடியோஸ் போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தன்யவாத்.